லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னது மங்காத்தா பேர கங்கான்னு மாத்தி சொன்னாளா? ஆமாமா. மங்கா அம்மா இங்க வா. வரமா. ஆமா இப்ப எங்க போயிட்டு இருக்க? அது இங்க பக்கத்துல தான் ஒரு கட்டடத்துல வேலை பாக்குறமா, அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஓ ஜான்சி, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வந்தல்ல, அப்போ உன் வீட்டு வாசல வச்சு நான் மங்காவை பார்த்தேம்மா. மங்காவை உன் வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டா. ஆனா அப்ப மங்கா உன் கூட தங்கி இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுமா. எனக்கு மங்கா விஷயம் புதிராவே இருக்குமா. ஏதோ ஒரு மர்மம் மங்கா கிட்ட இருக்கு. அடடடடடடா, என்ன தங்கம்? மா மா ஜான்சி, மா என்னம்மா ஆச்சு? ஜான்சி, எனக்கு என்னமோ ஆகுதுமா. மா மா என்னம்மா ஆச்சு? மா ஜான்சி, மா ஜான்சி, மா மா என்னம்மா? மா என்ன பாருங்கம்மா. மா டாக்டர் டாக்டர் டாக்டர். தரோவா செக் பண்ணிடுங்க டாக்டர். அம்மா பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு மயங்கிட்டாங்க. கொஞ்சம் என்னன்னு போய் பாருங்களேன். டாக்டர், அம்மாக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் பிபி ஏறி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்ப கண் முழிச்சிடுவாங்க. இந்தாங்கண்ணா. சரிம்மா. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சுமதி அம்மா இருக்காங்கன்னு கலை சொல்லுச்சு. இதே ஹாஸ்பிட்டல்ல தான் மங்காவும் இருக்கா. சுமதி அம்மாவும் சரி மங்காவும் சரி, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே, நீதான் அவங்க ரெண்டு பேரையும் சீக்கிரம் குணப்படுத்தணும். மேடம் சொல்லுங்க. இங்க சுமதின்னு ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க ரூம் நம்பர் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ஜான்சி மேடமோட அம்மா தானே? ஆமா மேடம். ஒரு நிமிஷம். 104 இப்படி போணுமா? இந்த பக்கம். சரி, தேங்க்யூ. பேசாம ஆட்டோவை பிடிச்ச மங்காவை பார்க்க போயிடலாம், அதான் கரெக்ட். அது ஒரு ஆட்டோவும் வர மாட்டேங்குது.
வெளியே போன அபி எப்போ வீட்டுக்கு வருவான்னு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். அப்பதான் அபி வர்றதுக்குள்ள நான் மங்காவை போய் பார்த்துட்டு வர கரெக்டாக இருக்கும். சுமதி அம்மா இருக்க ரூம் எந்த ரூமா இருக்கும்? சஞ்சீவ் சார் கால் பண்றாரு. சொல்லுங்க சஞ்சீவ் சார். சாரா? ஆமா, இன்னும் 1 மாசத்துல வர்மா குரூப்ஸ்ல ஈக்குவல் ஷேர் ஹோல்டர் ஆக போறீங்க. முதலாளிய சார்ன்னு கூப்பிட்டா தானே மரியாதையா இருக்கும். வாங்க போற அபி. இரு, நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. சரி, எப்போ வீட்டுக்கு வருவ? சுமதி அம்மா மங்கா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்புறம் ஆசிரமத்துக்கு போய் பாப்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போக எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். சஞ்சீவ், நான் வீட்டுக்கு வர எப்படியும் ஒரு 1 மணி நேரம் ஆயிடும் சஞ்சீவ். ஓ, 1 மணி நேரம் ஆகுமா? அப்போ நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி அபி, நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கிளம்போது கால் பண்ணு. நான் கால் பண்றேன். இன்னும் ஒரு ஆட்டோவையும் காணும். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. பேசாம நடந்தே போயிடலாம் போல இருக்கே. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம்? பாப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வரல. பேசாம அவங்கள்ட்ட கேட்டுருவோமா? ஏங்க, என்னங்க? ஒரு நிமிஷம். யார் இவரு? நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? சார், போறவங்களை கூப்பிட்டு எங்கேயாவது பார்த்துருக்கோமான்னு கேக்குறீங்க. என்ன சார் நீங்க? அது இல்லைங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். நான் உங்களை எங்கேயும் பார்க்கல, கிளம்புங்க நீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, நான் சம்மந்தமே இல்லாமலாம் கேட்கல. சம்பந்தம் இருக்குன்னு என் மனசு சொல்லுது, அதனால தான் கேட்குறேன். ஒரு நிமிஷம். என் பாப்பா தொலைஞ்சிருச்சு, நான் அதை தேடிட்டு இருக்கேன். நான் உங்களை பாப்பா சம்பந்தப்பட்டதுல ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்த மாதிரி தோணுது, அதான் கேட்டேன். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என் பாப்பாவை எடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாப்பாவை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு வீடியோ பார்த்து சொல்லுங்க. சரி, காட்டுங்க.
இந்த வீடியோல இருக்கிறதா என் பாப்பா. அப்போ இது அபியோட புருஷனா? செத்த. என்னாச்சுங்க, உங்க முகம் திடீர்னு வேர்க்குது? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அது வந்து வெயில், அதான் வேர்க்குது. இல்ல, பாப்பா பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது வந்து எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் ஊருக்கு புதுசு. இன்னைக்கு தான் சென்னைக்கே வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க. என்ன, பாப்பா வீடியோ காட்டின உடனே அந்த அம்மாவோட முகம் பேச்செல்லாம் மாறிடுச்சு. பொம்பளை எதுக்கு திரும்பி திரும்பி பயத்தோட பார்த்துட்டு போகுது? ஏதோ தப்பா இருக்கே. ஜூஸ் குடிங்க. சுமதி அம்மா, அபி வாங்க அபி. இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல அபி, நல்லா இருக்கேன். ஸ்ரீஜா வேணும்னே உங்களை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சுமதி அம்மா. ஐயோ, நீ எதுக்கு அபி சாரிலாம் கேக்குற? அந்த ஸ்ரீஜா திமிரு பிடிச்சு பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? சுமதி அம்மா, மங்காவும் இங்கதான் இருக்காளா? ஆமா அபி, நானும் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மங்காவை பார்த்தேன். ஜான்சி மேடம், மங்காக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியல அபி. 4 ரவுடிங்க மங்காவை கொல்ல துரத்துனாங்க. அப்ப மங்கா தலையில அடிச்சு கொல்ல பார்த்தாங்க. அப்போதான் நான் மங்காவை பார்த்து காப்பாத்தி இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன். அபி, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எதுக்கு மங்கா? என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அபி. மங்கா
பாப்பா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னால, அப்போ பாப்பாவை கொல்ல நினைக்கிறவங்க தான் மங்காவையும் கொல்ல பார்த்திருக்கணும். பாவம் மங்கா ரொம்ப கஷ்டப்படுறா. மேடம், நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சஞ்சீவ், என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றேன். மங்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம், பாப்பா பத்தின விஷயம்னு எதுவுமே அபிக்கு தெரிய வேண்டாம். சஞ்சீவ் வேற அபி குழந்தை பத்தின எந்த விஷயமும் அபிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படியாவது தெரியாம நம்ம பாத்துக்கணும். ஜான்சி மேடம், இப்போ மங்காக்கு எப்படி இருக்கு? ஜான்சி மேடம், ஜான்சி மேடம், ஆ, மங்காக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆ, பரவாயில்ல. கோமால இருக்க மங்கா எப்ப வேணா கண் முழிக்கலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. பாப்பா வேற பாவம், மங்கா இல்லைன்னா கஷ்டப்படும். மங்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மங்கா சீக்கிரம் கண்முழிக்கணும். அபி, சொல்லுங்க ஜான்சி மேடம். நீங்க கொஞ்ச நேரம் அம்மா கூட இருக்கீங்களா? நான் அம்மாக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அம்மா, நான் வந்துடுறேம்மா. அபி, வா, வந்து உட்காரு. மேனேஜர், சொல்லுங்க சார். நாம ரவீனா பேர்ல சென்னையில் ஓபன் பண்ண போற நியூ டைரி ஃபார்ம் கம்பெனியோட இனிஷியேஷன் ஒர்க் எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? சரியா போயிட்டு இருக்கு சார். இன்னும் 2 நாளுக்குள்ள நம்ம கம்பெனி ஓபன் பண்ணி ஆகணும். ஒர்க் எல்லாம் ஹரி அப் பண்ணுங்க. டூ ஃபாஸ்ட். ஓகே சார். ஹலோ, ஐ எம் சுனில் அகர்வால், ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், மும்பை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். எஸ் சார். நீங்கள் டைரி ஃபார்ம் கம்பெனியை நியூவாக சென்னையில் ஓப்பன் பண்ண போகிறீங்களா? எஸ். கம்பெனிக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? எஸ் சார். லாஸ்ட் மந்த் itself I had been finished all my legal documents. சார், டைரி ஃபார்ம் கம்பெனிக்கு லாஸ்ட்டாக கவர்மெண்ட்டு புதுசாக நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? What do you mean? தெரியும் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா கவர்மெண்ட் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. கவர்மெண்ட் ரூல்ஸை பிரேக் பண்ண எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தா கூட முடியாதுல்ல. என்ன சார், அந்த ருத்ராதேவி கிட்ட காசு வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்கல சார். வாங்கினா சொல்றேன். ஹலோ சார், டோன்ட் சவுட். சென்னையில நீங்க நியூவா ஓபன் பண்ண போற டைரி ஃபார்ம் கம்பெனி நான் தான் அப்ரூவ் பண்ணி சைன் பண்ணணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டாட், வாட் ஹேப்பன்? நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படி வாங்க வலிக்கு. சென்னையில நீங்க ஓபன் பண்ண போற நியூ டைரி ஃபார்ம் கம்பெனிக்கு அபிராமி சஞ்சீவ்ங்கிற கேடி லைன்ல தானே நடக்க போகுது? எஸ். அவங்களுக்கு இந்த டைரி ஃபார்மை பத்தி என்ன தெரியும், எவ்வளவு நாலேஜ் இருக்கு, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆபீசர் நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க கம்பெனி ஓபன் பண்ண லைசென்ஸ் கொடுக்க முடியும். இன்னும் 2 டேஸ்ல சென்னையில இருக்கிற ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல அபிராமிக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. 3 ஆபீசர்ஸ் அபிராமிய இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல அபிராமி பாஸ் பண்ண மட்டும்தான் அபிராமி சஞ்சீவ் நீங்க புதுசா ஓபன் பண்ண போற டைரி ஃபார்ம் கம்பெனிய எடுத்து நடத்த முடியும். இல்லைன்னா முடியாது. இந்த பொம்பளை நடந்து போற வேகத்தை பார்த்தா என்னை பார்த்து பயந்து தப்பிச்சு ஓடுற மாதிரில இருக்கு.
அந்த பொம்பளை இன்னொரு தடவை என்னை திரும்பி பார்த்தா சம்திங் ராங். ஆத்தாடி, அன்னைக்கு அந்த குழந்தையோட அம்மா அபிகிட்ட மாட்டினதுக்கே அந்த அடி அடிச்சா. இன்னைக்கு அந்த குழந்தையோட அப்பன்ட்ட மாட்டினோம், செத்தோம். 5 வரைக்கும் எண்ணுவோம். 5 எண்றதுக்குள்ள அந்த பொம்பளை நம்மளை திரும்பி பார்த்தா கண்டிப்பா இந்த பொம்பளைக்கும் என் பாப்பாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. 1 2 ஆட்டோ, 4 ஆட்டோ. என்னம்மா எங்க போனோம்? அடையார் போகணும். ஆ அடையார் போகணுங்க, சீக்கிரம் போங்க. ஏறுமா. கண்டிப்பா இவளுக்கும் என் பாப்பாக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஐயோ, சீக்கிரம் போங்க போங்க.